ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் டெக் வித் சையத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் டைப் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, பார்ட்டிஷன் பிரிக்கிறது எப்படி, அது ரன் டைமில் எப்படி, பூட் டைமில் எப்படிங்கிறது நம்ம சேனலில் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் பார்ட்டிஷன் டைப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டேட்டாஸ் தேவைப்படாதவங்களுக்கு எப்படி பண்ணுறது, டேட்டாஸ் தேவைப்படுது, டேட்டாஸ் டெலீட் ஆகாமல் பார்ட்டிஷன் டைப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கை நம்ம பார்ட்டிஷன் கன்வெர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்க்டாப் CPU தேவை. அதுவே நமக்கு ஒரு லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு வந்து பார்ட்டிஷன் டைப் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, SATA கேபிள் அண்ட் பவர் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அது வந்து இன்டர்னலாக இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு, ப்ரைமரி ஹார்ட் டிஸ்க்கு. இன்னொரு SATA கேபிள் இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரில், அது வந்து நம்ம இப்போ எடுத்துருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு டேட்டா GPT Partition to MBR Partition மாதிரி பார்ட்டிஷன் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண வேண்டிய SATA கேபிள் அண்ட் பவர் கேபிள். இந்த SATA கேபிள் கனெக்ட் பண்ணுறோம். இந்த ரெட் கலரில் இருக்கிற கேபிள் பேர் தான் SATA கேபிள், கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று SATA பவர் கேபிள், அது வந்து SMBSல வந்து வரும், அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து செகண்டரி ஹார்ட் டிஸ்க். ப்ரைமரி ஹார்ட் டிஸ்க்லையும் கன்வெர்ட் பண்ணலாம், அது எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதாவது டேட்டாஸ் டெலிட் ஆகாமல் எப்படி பார்ட்டிஷன் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம். நமக்கு இப்போ ஒரு லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதை வந்து ரெண்டு வகையாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்றா லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் வந்து செகண்டரியாக இப்போ காமிச்ச மாதிரியே இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க்கும் அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், SATA கேபிள் பவர் கேபிள். அல்லது இந்த மாதிரி கேஸ், எக்ஸ்டர்னல் கேஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன மதர் போர்டு வரும். அந்த மதர் போர்டில் நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து எடுத்து சும்மா ப்ளக் அண்ட் ப்ளே தான், பென்ட்ரைவ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடலாம் இந்த கேஸ் மூலமாக. இந்த கரெக்டான பொசிஷனில் வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கேஸை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஆயிரும். ஸ்க்ரூஸ் வரும் சிலதில் ஸ்க்ரூஸ் வராது, லாக் டைப் வரும். இப்படி பென்ட்ரைவ் மாதிரி USB கேபிள் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம பார்ட்டிஷன் டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டு வகையாக பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி, அல்லது டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணுற மெத்தட் ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இது, இந்த டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இது. நம்ம இப்போது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணோன்னா பாருங்கள் லோட் ஆகுது பார்த்தீங்களா. இது நாலும் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். சிஸ்டம் பார்ட்டிஷன் ஒன்று இருக்கும், அது போக ஆல்ரெடி OS பார்ட்டிஷன் இருக்கிறதுக்கு, அது போக 2 பார்ட்டிஷன் இருக்குது. மொத்தமாக 4 பார்ட்டிஷன், சிஸ்டம் பார்ட்டிஷன் போக 3 பார்ட்டிஷன் இருக்குது. இதை கண்ட்ரோல் பேனல் மூலமாக பார்ட்டிஷன் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கண்ட்ரோல் பேனல் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் கீழே கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். இது சர்ச்சில் போய் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்ச் பண்ணி வந்துக்கலாம். இதில் பாருங்கள் கீழே டிஸ்க் 3 போட்டுருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இதில் பாருங்கள் கன்வெர்ட் டு GPT வந்து டிசேபிளில் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணாமல் இந்த கண்ட்ரோல் பேனலில் போய் நம்ம வந்து பார்ட்டிஷன் டைப் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு பார்ட்டிஷன் டைப் சேஞ்ச் பண்ண முடியும். டேட்டாஸ் எதுவும் தேவையில்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கேங்கிற ட்ரைவ் இருக்கு இல்லைங்களா, லோக்கல் டிஸ்க் கே, அதை வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம். டெலிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ட்ரைவ் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் வால்யூம்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிட் ஆயிரும். டெலிட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த ட்ரைவ் G ட்ரைவ் டெலிட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி டெலிட் வால்யூம் கொடுத்து எஸ்ஆர் நோ எஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். பாருங்கள், இங்கே டெலிட் ஆகிடுச்சு. இனி இருக்கிறது F ட்ரைவும், அப்புறம் சிஸ்டம் பார்ட்டிஷன் சொல்லிவிட்டு அது வந்து ஒரு E ட்ரைவ் இருக்கும், அதையும் அதே மாதிரி டெலிட் பண்ணிடுறோம். எல்லாமே டெலிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கும் பாருங்கள், கன்வெர்ட் டு GPT டிஸ்க்குங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்குது. இப்படி தான் வந்து ஃபார்மேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது. இது பாருங்கள், இன்னொரு விஷயமும் காமிக்கிறேன். இந்த மறுபடியும் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணலாம். இந்த பார்ட்டிஷன் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி பார்ட்டிஷன் பண்ணணும், பார்ட்டிஷன் பண்ணுறதுல எத்தனை மெத்தட் இருக்குது, அது எப்படியெல்லாம் பூட் டைமில் பண்ணலாம், எப்படியெல்லாம் ரன் டைமில் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ இதில் சும்மா சிம்பிளாக ஒரு 3 ட்ரைவ் அதே மாதிரி ஃபஸ்ட் இருந்த மாதிரியே ஒரு 3 ட்ரைவ் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு 100 ஜிபின்னு க்ரியேட் பண்ணுறோம், பார்த்துங்க. ஒரு ட்ரைவ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் கொடுத்து ஒவ்வொரு ட்ரைவ் க்ரியேட் கொடுக்கும் போதும் அதுவே ஃபார்மேட் கேட்கும். ஃபார்மேட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனோடனே உள்ளே வந்து நமக்கு வியூ கிடச்சிரும். அவ்வளோதான் ஆயிடுச்சு பாருங்கள், 3 ட்ரைவும் வந்துருச்சுங்க.
இப்போ இந்த 3 டிரைவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏதாச்சும் ஒரு டிரைவ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டிரைவை டெலீட் பண்ணிவிட்டு அந்த டிரைவை இன்னொரு டிரைவ் கூட எப்படி மெர்ஜ் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு டிரைவை டெலீட் பண்ணி விட்டோம். அந்த பார்ட்டிஷன் அன்அலோகேட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு டிரைவில் செலக்ட் பண்ணி எக்ஸ்டர்ன் வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த 2 டிரைவ் E and F இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே டிரைவாக மாறிடும். பாருங்கள் 100 + 100 இருக்குது. நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 200 மாறிடுச்சு பாருங்கள். அப்போ 200 GBக்கு ஒரே டிரைவாக மாறிடுச்சு பாருங்கள். 200 GB மாறிடுச்சு. இல்லை நம்ம C டிரைவில் நிறையா டேட்டாஸ் வேணும், இப்போ C டிரைவ் இருக்குது, மற்ற டிரைவில் இருக்கிற டேட்டா தேவையில்லைன்னா மற்ற டிரைவெல்லாம் இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு C டிரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்டர்ன் வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே வால்யூமாக மாறிடும். இப்போ நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ எதுக்குன்னா ஜிபிடியாக கன்வெர்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், ரைட் கிளிக் பண்ணுறோம், ஜிபிடியாக கன்வெர்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், MBR கன்வெர்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான். கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் என்ன, டேட்டாஸ் எதுவும் கிடைக்காது நமக்கு. டேட்டாஸோட வேணும், நம்ம டேட்டாஸ் எதுவுமே அழிஞ்சிடக்கூடாது, டேட்டாஸும் இருக்கணும், அதே டைமில் பார்ட்டிஷனும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வேறு ஒரு மெத்தட் இருக்குது. ஒன்றா இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பார்ட்டிஷன் கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஜாஸ்தி, டைம்னா பயங்கரமாக டைம் எடுத்துக்கும். அதுக்கு நமக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போய் நம்ம பார்ட்டிஷன் ஈஸியாக மாற்றிக்கலாம். வித்தவுட் எந்த டேட்டாவும் டெலீட் ஆகாமல் மாற்றிக்கலாம். அது என்ன சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரோட நேம் வந்து AOMIE பார்ட்டிஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மகிட்ட இப்போ ஃபுல் வெர்ஷன் இருக்குது. ஃபுல் வெர்ஷன் வேணும்னா நம்ம மெயில் ஐடி கீழே வரும் பாருங்கள், அந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ வெர்ஷன் வேணும்னா அது டவுன்லோட் பண்ணுறது ஜஸ்ட் இப்படி தான். பார்த்துங்க, கூகுளில் போய் AOMIE பார்ட்டிஷன் அசிஸ்டன்ட் அடிச்சு ஃபஸ்ட் லிங்க்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ வேர் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் ஆயிரும். பட் இது வந்து டெமோ வெர்ஷன் தான், உங்களுக்கு வந்து கன்வர்ஷன்லாம் ஆகாது, லைசன்ஸ் கேட்கும். ஃபுல் வெர்ஷன் வேணும்னா நம்ம மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் நவுன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். அவ்வளோதான். எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதும் இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரோ வெர்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ப்ரோ வெர்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். ப்ரோ வெர்ஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு லைசன்ஸ் எதுவும் கேட்காது. ஜஸ்ட் எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் பாருங்கள், அந்த கடைசியாக இருக்கிறத நமக்கு எல்லாமே டெலீட் பண்ண முடியாது. அந்த டிரைவ் அது ஹார்ட் டிஸ்க் காமிக்குது. இதில் பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன் காமிக்குதுன்னு. கிரியேட் பார்ட்டிஷன், வைப் டேட்டா 2 இது இருக்குது. இப்போ கிரியேட் கொடுக்குறோம். கன்வெர்ட் டு ஜிபிடி ஆப்ஷன் பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஜிபிடி ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும். ஏன்னா இப்போ டேட்டாஸ் எதுவும் இல்லை. ஓகே, டேட்டாஸ் போட்டும் ட்ரை பண்ணி பார்த்துலாம். அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் பழையபடி ஒரு 3 பார்ட்டிஷனாக க்ரியேட் பண்ணுவோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் க்ரியேஷன்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு டிரைவ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்டு, தேர்டு எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே அப்ளைன்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். லைன் பை லைனாக அதுவே க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடில் வந்து ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்தோன்னே ஃபார்மேட் ஆகி க்ரியேட் ஆகிரும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகி வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம அப்ளை கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த அப்ளை கொடுத்து க்ரியேட் பண்ணுறப்போ தான் லைசன்ஸ் கீ கேட்கும். ப்ரோ வெர்ஷனாக மாற்றணும். அவ்வளோதான், 3 டிரைவும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் அப்ளை கொடுத்தோம்னா பாருங்கள், அப்ளை கொடுக்குறோம். மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கும். அப்ளை கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ப்ரொசீட் கொடுக்கணும். எஸ்ஆர் நோ கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஜஸ்ட் இது முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லையா அப்ளிகேஷன், அதுக்காக ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கனாலும் பெண்டிங்கில் இருக்கிற ஆப்ரேஷன்லாம் ஃபினிஷ் பண்ணுமான்னு கேட்கும். அதை நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ப்ரொசீட் கேட்கும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ, அதில் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொசீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ் கொடுத்துட்டோம். இது ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் ஆயிடும். இல்லை க்ளோஸ் ஆக வேண்டாம், நமக்கு மறுபடியும் ஏதாச்சும் பண்ணணும்னா அப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். 1 by 1 பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிற தெரியும் பாருங்கள். ஹெச் டிரைவ் வந்துருச்சு, ஐ டிரைவ் வந்துருச்சு, ஜே டிரைவ் வந்துருச்சு. பாருங்கள், 3 டிரைவுமே லைனாக க்ரியேட் ஆயிடுச்சு. இப்படி தான் பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் வந்து டேரெக்டாக க்ளோஸ் ஆகும். பாருங்கள், லோட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இது மறுபடியும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் சேஞ்ச் பண்ணுறது ஆப்ஷன் எல்லாமே வந்து ஒரு சைடில் பாருங்கள். கன்வெர்ட் டு MBR அந்த மாதிரிலாம் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்திருக்கும். கன்வெர்ட் டு GPT பண்ணுறதுனால அப்படியே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டேட்டாஸோட பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வேண்டி ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த செட்டப்பே காப்பி பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட செட்டப்பை ஜஸ்ட் இந்த லண்டெக்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். பாருங்கள், காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைல் வந்து எந்த டிரைவில் இருக்குன்னா, ஜே டிரைவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி
கன்வெர்ட் பண்ண போகிறோம். பார்ட்டிஷன் டைப் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆனால் டேட்டாஸ் டெலிட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ கன்வெர்ட் டு GPT கொடுக்குறோம். கொடுத்து ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கணும். பாருங்கள், அப்ளை கொடுத்துட்டோம். பாருங்கள், MBR to GPTன்னு இருக்குது. ஓகே, ப்ரொசீட் கொடுத்து எஸ் கொடுத்துட்டோம். கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து அப்படியே இருக்கா இல்லை டெலிட் ஆகிடுச்சான்னு போய் பார்த்துக்கலாம். கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டோம். கன்வெர்ட் MBR ஆப்ஷனும் எனேபிளில் தான் இருக்குது. இப்போ எதுக்கும் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ட்ரைவ்க்குள்ளே போகிறோம். டேட்டாஸ் எதுவும் ஆகலை, எதுவும் அழியல. சரி, மறுபடியும் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் கன்வெர்ட் கொடுத்து பார்க்கலாம். MBR பார்ட்டிஷன் கொடுத்து பார்க்கலாம். MBR கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், GPT to MBR கன்வர்ஷன் இருக்குது. ப்ரொசீட் கொடுத்து எஸ் கொடுத்துட்டோம். கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டு இப்போவும் டேட்டாஸ் இருக்கான்னு இந்த சாஃப்ட்வேர் மினிமைஸ் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஃபைல் வந்து எதுவும் ஆகலை. விச் மீன்ஸ் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே பண்ணோம்னா நமக்கு டேட்டாஸ் எதுவும் ஆகாது. இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. க்ளோன் டேட்டாவை வந்து இன்னொரு ஹார்டிஸ்க் க்ளோன் பண்ணலாம், ரீபில்ட் MBR பண்ணலாம், டெலிட் ஆல் பார்ட்டிஷன் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹார்டிஸ்க் ரெக்கவரி பண்ணலாம். அப்புறம் வந்து ஹார்டிஸ்க் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்பீட் டெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போது ஹார்டிஸ்கோட ரீட் ரைட் ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையாங்கிறது இந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோ வெர்ஷன் வேணும்னு நம்ம மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் டைப் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட், டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் இருக்குது. இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுத்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.